மாஸ்க் செம்ம ஆசம் மூவி. ஆண்ட்ரியா கெவின் கெமிஸ்ட்ரி ஏதோ லெவலில் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செக் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அட் த சேம் டைம் அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. இவர் டோட்டல் ஹீரோ, அவங்க டோட்டல் வில்லின்னு இல்லை. அவங்களும் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, இவரும் சில ட்விஸ்ட் பண்ணுவார். ஆனாலும் அவங்க நேர்மையில் அவங்க செக் வச்சுட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி. இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் இன்னொருத்தர் பண்ணிட்டு இருப்பார் கேம் விளையாடுவார். அது யார் தான் மாஸ்க் பின்னாடி இருக்காங்க, அது கடைசியில் தான் ரிவீல் ஆகும். ஸோ நல்லா லேக் ஆகாமல் நல்ல மூவி. ஆண்ட்ரியா ரோல் நல்ல ரோல். இதுக்கு மேலே அவங்க பெட்டராக பண்ணுறது கஷ்டம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க காஸ்டியூம், ஸ்டைலிங், டயலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆமாம், கிளாப் தான். அவர் வந்து 2 சீனில் மாநகரில் பார்த்தோம்ல, அந்த ஞாபகம் திருப்பி வந்துடுது. அவர் ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்கு வந்தால் கூட அவர் வந்து அப்படியே வாவ் அப்படின்னு அந்த கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி சில லைன்ஸ் வந்து சார்லி சார் மாதிரி அந்த டைலாக் டெலிவரி வராது. ரியலி இல்லை, அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். இதுக்கு மேலே நான் முதல் நாள் சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். சார்லி சார் வந்து டெஃபினட்டாக அந்த ஒரு எல்லா அலங்காரம் அதுக்கு மேலே ஒரு உச்சியில் வைக்கிற மாதிரி அவரோட ஆக்டிங், அந்த ரோல் எல்லாமே சார்லி சார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஜிவியோட மியூசிக் நல்லா இருந்தது. ரொம்ப சாங்ஸ் ஃபோக்கஸ் கிடையாது, ஏன்னா ஹிஸ் மூவி மெசேஜ் இதெல்லாம் இருக்கிறதுனால. பிஜிஎம் நல்லா இருந்தது. அப்பப்போ ராஜா சாரோட மியூசிக்கும் டைமிங் ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ் ரொம்ப. டெஃபினட்டாக இருந்தது. அந்த ஹோல் கிளாஸே தனியாக இருந்தது. அவரே இந்த படம் வழியாக ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது. படம் தான் ஒரு சீன் வேஸ்ட் பண்ணாமல் மெசேஜும் கொடுத்து, ஆனால் ஆடியன்ஸை மோர் தென் ஒன்ஸ் மெசேஜ் சொல்லிட்டு ஒரு தரம் பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் திருப்பி வந்து பார்க்குற மாதிரி, என்டர்டெயின் ஆகிற மாதிரி எப்படி படம் எடுக்கணும் அப்படிங்கிறது அவர் ஒரு கிளாஸே மாஸ்டர் கிளாஸ் எடுத்துட்டார் ஒரு படமோட.